صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த பாடத்துல முஅரபு மப்னி அப்படிங்கிற ஒரு புது பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். கலிமாக்கள் 3 வகை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இங்க பாருங்க, கலிமத்துன் இது 3 வகை. ஒன்று இஸ்முன், இரண்டாவது ஃபஅலுன், மூன்றாவது ஹர்ஃபுன். இஸ்முனா என்ன அர்த்தம்? பெயர் சொல். ஃபஅல்னா என்ன அர்த்தம்? வினை சொல். ஹர்ஃப் அப்படின்னா இடைச்சொல். இப்படி 3 வகையா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இதுல பாருங்க, இஸ்மு 2 வகை. ஒன்னு முஅரபு, இரண்டாவது மப்னி. அது ஃபியாலு 2 வகை. ஒன்னு முஅரபான ஃபியாலும் இருக்குது, மப்னியான ஃபியாலும் இருக்கு. ஆனா ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி மட்டும்தான். ஹர்ஃபுகள் முஅரபான ஹர்ஃபுன்னு ஒண்ணு கிடையாது. இப்ப நம்ம இஸ்மை பற்றி, ஃபியாலை பற்றி, ஹர்ஃபு பற்றி தான் தெரியும். இப்ப முஅரபுனா என்ன, மப்னினா என்ன, இத பத்தி நாம என்ன செய்ய போறோம், படிக்க போகிறோம். சரி, இஸ்முக்கள்ல இஸ்மு அது முஅரபாவும் வரும், சில இஸ்மு என்ன செய்யும், மப்னியாகவும் வரும். ஃபிஅல்ல இதுலயும் முஅரப் இருக்குது, மப்னியும் இருக்கு. இதுல அந்த ஃபிஅல்ல மப்னியான ஃபிஅல் எது அப்படின்னா அம்ருல் ஹாதிர். பாருங்க, மப்னி என்னது? அம்ருல் ஹாதிர். மற்றொன்று மாலி. இந்த மாலியான ஃபிஅலும் அம்ருல் ஹாதிரான ஃபிஅலும் மட்டும்தான் ஃபிஅல்ல மப்னியாக வரும். இது அல்லாத முஸ்தக்பிலான ஃபிஅலு, அம்ர காயிபோ, நகி, இதெல்லாம் என்னது, முஅரபாக வரும். இல்லையா? ஆனா ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி தான். ஹர்ஃப்ல முஅரபான ஹர்ஃப்னு ஒண்ணு கிடையாது. இஸ்முல முஅரபு இருக்குது, மப்னியும் இருக்குது. ஃபிஅல்ல முஅரபு இருக்குது, மப்னியும் இருக்குது. ஃபிஅல்ல மப்னி அப்படின்னா அம்ருல் ஹாதிரும் மாலியும். மற்ற எல்லா ஃபிஅலுமே என்ன செஞ்சிடும், முஅரபாக வரும். இப்ப முஅரபுனா என்ன, மப்னினா என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன, இதை பற்றி நாம என்ன செய்யறோம், பார்க்க போறோம். இப்ப முஅரபுனா என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னால பாருங்க, மப்னியுல் அஸலின்னு ஒண்ணு இருக்குது. மப்னியுல் அஸல் அதாவது பூர்வீகத்திலேயே மப்னி அப்படின்னு அர்த்தம். அது முஅரபாக மாறவே செய்யாது. அது எப்பவுமே மப்னியாத்தான் என்ன செய்யும், வரும். அது முஅரபாக ஆகவே செய்யாது. அப்படி 3 கலிமாக்கள் இருக்கிறது. ஒண்ணு என்ன தெரியுமா, அல் ஹர்ஃபு. ஹர்ஃபு எப்பொழுதுமே மப்னியாகத்தான் இருக்கும். இரண்டாவது என்ன அப்படின்னா அம்ருல் ஹாதிர். அம்ரு ஹாதிரும் எப்பவுமே என்ன செய்யும், மப்னியாத்தான் இருக்கும். அது முஅரபாக மாறவே செய்யாது. மூன்றாவது மாலி. மாலியும் எப்பவுமே மப்னியாகத்தான் இருக்குமே தவிர அது முஅரபாக என்ன செய்யாது, மாறவே செய்யாது. எனவே இந்த 3க்கும் மப்னியுல் அஸல், பூர்வீகத்திலேயே மப்னி அப்படின்னு என்ன செய்வாங்க, இந்த 3க்கும் பெயர் சொல்வார்கள். இப்ப இஸ்முல வரக்கூடிய முஅரப நம்ம பார்க்க போறோம்.
மோரபனா என்ன அப்படின்னா இஸ்முல பாருங்க, குல்லு இஸ்மின், குல்லு இஸ்மின் பாருங்க, ருக்கிப, ருக்கிப மஅ கைரிஹி வலா யஷ்பஹு மப்னியல் அசலி. இதுதான் மோரபுக்கு விளக்கம். மோரபனா என்ன? மோரபான இஸ்முனா என்ன? அது இஸ்மாக இருக்க வேண்டும். ஒன்று, அது என்ன செய்யணும்? இஸ்மாக இருக்க வேண்டும். இஸ்மா இருந்தா மட்டும் போதாது, பாருங்க, மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உர்கிபன இணைக்கப்பட்டது. அப்ப அந்த இஸ்மாகிறது இஸ்மு அல்லாத, அது ஹர்ஃபாக இருக்கலாம், ஃபேலாக இருக்கலாம், அல்லது இஸ்மாக இருக்கலாம். மற்றதுடன் அந்த இஸ்மை இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது இரண்டாவது. முதல்ல என்னதுமா? அது வந்து இஸ்மா இருக்கணும். இரண்டாவது வந்து மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்கணும். இந்த இஸ்மு வந்து மற்றதோடு இணைக்கிறோம்ல, அந்த மற்றது வந்து ஃபேலாக இருக்கலாம், ஹர்ஃபாக இருக்கலாம், அல்லது இஸ்மாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னா, அசல் மபுனிக்கு அந்த இஸ்மாகிறது ஒப்பாக கூடாது. அசல் மபுனியில இப்ப படிச்சோம்ல நம்ம, மாதியான ஃபேலு, அம்ருல் ஹாஜிரான ஃபேலு, ஹர்ஃபு, இந்த மூணுக்கு தான் என்ன செய்வாங்க? இந்த பாருங்க, மாலி, அம்ருல் ஹாலியர், மூன்றாவது என்னது? ஹர்ஃபு. இந்த மூன்றில் எந்த ஒன்றுக்கும் அந்த இஸ்மாகிறது ஒப்பாக்குவது கூடாது. அப்ப இஸ்மாக இருக்க வேண்டும், மற்றதோடு இணைக்கப்பட வேண்டும். இந்த மூன்றில் ஒன்றுக்கு கூட அது என்ன செய்யக்கூடாது, அதாவது அசல் மபுலிக்கு அது ஒப்பாக கூடாது. இதுதான் மோரபுக்கு விளக்கம். இப்ப நம்ம உதாரணம் போடுவோம். அந்த உதாரணத்துல மோரபுக்கு சொல்லப்பட்ட விளக்கங்கள் இருக்கா நம்ம பார்ப்போம். மோரபுனா என்ன சொன்னாரு? மொஹரபு என்றால் என்ன அப்படின்னா, அது ஒரு இஸ்முன் என்னதான் இருக்கும்? இஸ்மாக இருக்கும். போட்டாச்சா? இஸ்மு போட்டாச்சா? இஸ்மு வந்தாச்சு, ஒரு ஷரத்து வந்துருச்சு. இப்ப இது வந்து மோரபு நாம சொல்ல முடியாது, இன்னும் ரெண்டு ஷரத்து இருக்குது. ரெண்டாவது ஷரத்து என்னது? மற்றதோடு இணைக்கப்பட வேண்டும். பாருங்க, பின்னால ஒரு ஜா அப்படிங்கிற ஒரு ஃபேல போட்டுக்குருவோம். இப்ப நம்ம எப்படி படிப்போம்? ஜா ஜைதுன் அப்படின்னு படிப்போம். பாருங்க, இது இஸ்மாக இருக்கிறது, ஜா என்பதின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாயிட்டா? மூணாவது இந்த ஜெய்து என்பது, நல்லா கவனிச்சு பாருங்க, ஜெய்து என்பது அசல் மபுனிக்கு ஒப்பாகவில்லை. என்ன அசல் மபுனிக்கு? இது அம்ருல் ஹாஜிர் இல்ல. ஜெய்துனா ஒரு ஆளுக்கு பேரு, நீ அப்படிங்கிற அர்த்தம் வரல, அப்போ அம்ருல் ஹாஜிரா இல்ல. அடுத்து வந்து மாலியா இருக்குதா? மாலியாவும் இல்ல. இது ஹர்ஃபா இருக்குதா? ஹர்ஃபாவும் இல்ல. ஏன்னா ஜெய்துங்கிறது ஒரு ஆளை குறிக்குது. அப்ப இப்ப மூணு ஷரத்து வந்தாச்சு. ஒன்று இஸ்மாக இருக்கிறது, இரண்டாவது ஜா என்பதின் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, மூன்றாவது அசல் மபுலிக்கு அது என்ன செய்யல, ஒப்பாகவில்லை. எனவேதான் ஜெய்து என்பதாகிறது மோரபுல், மோரபான இஸ்மு என்று நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம். மோரபா இருக்கப்பே தான் ஜா என்பது வரும்பொழுது ஜெய்துன் என்று வருகிறது. இப்ப பாருங்க, ஜெய்து இருக்குல்ல, இப்ப இன்னவ சேர்க்கிறோம். அப்ப இன்னும் வரும் பொழுது ஜெய்தன் எப்படி மாறிடும்? ஜெய்தன் என்று மாறிவிடும். சரி, ஜெய்தின் பக்கம் பாவ சேர்க்கிறோம். இங்க பாருங்க, பி ஜெய்தின், இங்க பாருங்க, பே வர்றதுனால ஜெய்தின், இன்ன வர்றதுனால ஜெய்தன், ஜா வர்றதுனால ஃபாயில் அடிப்படையில ஜெய்துன். எல்லாத்துலயும் பாருங்க அது இஸ்மாக இருக்கிறது. ஜெய்து இஸ்முதான், இந்த ஜெய்து இஸ்முதான், இந்த ஜெய்து இஸ்முதான். ஒன்னாயிட்டா?
மற்றதோடு இணைக்கப்பட வேண்டும். இங்க ஜா என்பதோடு இணைக்கப்பட்டுள்ளது, இங்க இன்ன என்ற ஹர்ஃபோடு இணைக்கப்பட்டுள்ளது, இங்க பா என்ற ஹர்ஃபோடு என்ன செய்யப்பட்டிருக்குது, இணைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஷர்த்து என்ன அப்படின்னா, இந்த செய்து அம்ருல் ஹாதிரா இல்ல, மாலியா இல்ல, ஹர்ஃபாக இல்லை. அப்போ மோரபனா என்ன அர்த்தம், அது இஸ்மாக இருக்க வேண்டும் ஒன்று, மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு, மூன்றாவது என்ன அப்படின்னா அசல் மபுனிக்கு அது ஒப்பாகுவது கூடாது. அசல் மபுனி யாருக்கு சொல்லப்படும், அம்ருல் ஹாதிரான மாலியான ஹர்ஃபுகளுக்கும் என்ன செய்யப்படும், மபுனில் அசல் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.